என்ன பவானி, நாளைக்கு காலேஜ் போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மாமா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. எதுக்கு பயம்? ஸ்கூல்ல அவ்வளவு தூரம் படிச்சுட்டு காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு, பின்ன என்னதுக்கு பயம்? புது இடம் இல்ல, பழகிற வரைக்கும் அப்படித்தான். கிட்டத்தட்ட பவானியை அந்நியத்துல கட்டி கொடுக்குற மாதிரி தான். ஏண்டி, உனக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா? எனக்கு வேற உதாரணம் தெரியாது. அக்கா சொல்றது கரெக்ட் தானே மாமா? கரெக்டா? அப்போ காலேஜே மாமியார் வீடுங்கிற. பாத்து பவானி, வரும்போது அப்படியே ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துடாத. சார் உள்ள வரலாமா? வாங்க தம்பி. அம்மா இந்த ஈது கார்டையும் ரெசிப்டையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. என்னங்க, நாளையில இருந்து காலேஜ் போறீங்க போல இருக்கு. அம்மா சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. Thank you. ஏன் தம்பி, அது நல்ல காலேஜா? ரொம்ப நல்ல காலேஜ் சார். இன்னைக்கு சிட்டில இருக்க காலேஜ்ல அதான் பெஸ்ட் காலேஜ். அப்படியா? சரி, நான் வரேன் சார். வாங்க. பவானி, நான் வரும்போது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு காலேஜ் போகும்போது நீ அதான் போட்டு போகணும், சரியா? அதெல்லாம் எதுக்கு மாமா? அதான் நிறைய ட்ரெஸ் இருக்கே. தாய் மாமா வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ரொம்ப தான் பிக்கப் பண்ணிக்கிற. இவ்வாறு பவானி, நம்ம வீட்டிலேயே நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் வாங்கி பெரிய லெவல்ல வர போறது நீ தான். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? என்ன ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மாமா, டென்ஷன் தான். என்ன டென்ஷனு? அங்க ராகிங் எல்லாம் இருக்கும். அதை நினைச்சதான் பயமா இருக்கு. ராகிங்னா என்ன மாதிரி புதுசா சேர ஸ்டூடெண்ட்ஸ அங்க ஏற்கனவே படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு கேலி கிண்டெல்லாம் பண்ணுவாங்கக்கா. பெரிய பிரச்சனை ஆயிருமோ? ஏண்டி, யாராவது உன்னை கிண்டல் பண்ணா நேரா வாத்தியார்ட்ட கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாதுக்கா, இது காலேஜ். ஏன் அங்க வாத்தியார் இல்லையானே? நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுக்கா. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேலி பண்ணாங்கன்னா அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இது ஒன்றும் அழகர்குள்ள ஸ்கூல் கிடையாது, காலேஜ். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? நீ ஒண்ணு பண்ணு, காலேஜ் போகும்போது என்ன கூட்டிட்டு போ. அங்க யார் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அருமையான ஐடியா கொடுத்தடி. போகும்போது இந்த கட்டையும் கையிலே எடுத்துட்டு போ. என்ன பவானி, உங்க அக்கா மட்டும் கூட்டு போனேன்னு வச்சுக்க, ஒரு பய எடுத்த மாதிரி நிக்க மாட்டான். அதுவே துண்டாக்கானும் துணியாக்கானும் எந்திரிச்சு ஓடி போயிடுவான். இதே எப்படி இருக்கு? முதல்ல நீங்க வாங்க போறீங்க என்கிட்ட. மறந்துடாத பவானி, கட்டாயமா கூட்டு போய். என்ன சொல்ற? உன் பேர் என்ன? என் பேர் ரவி சார். நான் தவணை முறையில் ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோன்னு திக்கிற கடை வச்சுருக்கேன். என்னை திருடன்னு சொல்லி அடிச்சு கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்க. பொய் சொல்லாத சுப்பிரமணி. பொய் சொன்ன நானே உன்னை உதைப்பேன். இல்லை சார், சத்தியமாக சொல்கிறேன். என் பேர் ரவி. எங்கள் அப்பா பேர் ஜெயமணி. எனக்கு சங்கிலி திருடெல்லாம் தெரியாது சார். நான் கௌரவமா தொழில் நடத்திட்டு இருக்கேன். எங்கேயா கடை வச்சிருக்க? இந்தாங்க சார் என் விசிட்டிங் கார்டு. அங்கதான் சார் என் கடை இருக்கு. என்ன பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்துக்குங்க. இதான் என் டிரைவிங் லைசன்ஸ். சார், செயின் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு வேற யாரையும் அடிச்சு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? சார், சந்தேகப்படுற மாதிரி நின்னுகிட்டு இருந்தா சார். நான் போய் விசாரிச்சப்போ என்னையே திமிரா பேசினா சார். அதான் ஏட்டையாவே தள்ளி விட்டேன் சார். ஓஹோ. ஏன் சார், போலீஸ்காரங்க கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்களா? சாரி சார், அது வந்து ஏன் அப்படி குடைச்சல் கொடுக்குறீங்க? நல்லவங்களெல்லாம் கூட்டு வந்து இப்படி அடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. எங்க எஸ்ஐ சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. ரவுண்ட்ஸ்? ஏதோ தவறு நடந்து போச்சு. நீங்க தான் சாப்பிடுறீங்களா? வாங்கி சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். அப்ப நீங்க கிளம்பலாம். ஒரு ஆட்டோ பிடியா? சாரி மிஸ்டர் ரவி, பை மிஸ்டேக் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் உங்ககிட்ட தவறுதெல்லாம் பேசிக்க கூடாது. அதனாலதான் உங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. எனிஹவ், ஃபர்கெட் இட். இது மேலும் பெருசு பண்ண நினைக்காதீங்க. அது யாருக்கும் நல்லதில்லை. சரி சார், இந்தாங்க உங்க லைசன்ஸ். பயா, ஏயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? ஒரு தவறான ஆளை கூட்டு வந்து இப்படி கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்களே. அவன் வில்லங்க பிடிச்ச ஆளா இருந்தா என்னையா பண்ணுவீங்க? ஏற்கனவே நமக்கு இருக்கிற தலைவலி போதாதா? இனிமேல கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சரிங்க சார். வா.
சார் ஆட்டோ வந்துருச்சு சார். ம் சார் வண்டி வந்துருச்சு, நீங்க புறப்படுங்க. யோ இவரை மெதுவா கூட்டு போய் வண்டியில உட்கார வையா. யோ கரெக்டா கொண்டு போய் வீட்ல விட்டுரு. சரிங்க சார். சக்தி, உங்க அப்பா இன்னும் வரலம்மா. வந்துருவாருமா. தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. டேய் வாசு, இன்னும் உங்க அப்பாவை காணண்டா. காணுமா? ஆமாண்டா, காலையில 11 மணிக்கு போன மனுஷன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. எங்க போனாலும் எப்படி இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவாரு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா வாசு. ஆமாண்ணே, அப்பாக்கு உடம்பு வேற சரியில்லை. அதோட எங்க போனாருன்னு தெரியல. எங்க போயிருப்பாரு? ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? எல்லாம் ஒன்னாலதாண்டா. அந்த மனுஷன் இருந்த இருப்ப என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அத்தனையையும் பறி கொடுத்துட்டு கூலி குறுகி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம பேசி பேசி நோகடிச்சிட்டியடா. நீ பேசின வார்த்தை பொறுக்க முடியாமதான் அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்னம்மா நீ வேற? நான் அவரை காரணம் இல்லாம திட்டல. ஏம்மா இப்ப அண்ணனை திட்டுற? இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல அப்பாவை தேடணும். இவனை திட்டாம என்ன பண்றது? இவன் பெத்த அப்பாங்கிற மரியாதை கொஞ்சமாவது கொடுத்தானா? அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? வாயை மூடிட்டு சும்மா இருமா. எப்ப எதை பேசுறதுன்னு தெரியாம. அண்ணே, அப்பாவை தேட வேண்டாமா? எங்க போய் தேடுறது சக்தி? எங்க போய் பாக்குறது? எனக்கு பைத்தியம் முடிச்சல போல இருக்கு. சக்தி, எனக்கு என்னமோ மனசு உறுத்தலா இருக்கு. இவன் பேசுனது பொறுக்காம அவர் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாரோ என்னமோ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுமா. அண்ணன் திட்டுறதுக்காகலாம் அப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாரு. ஒருவேளை ஊர்க்காரங்க கண்ணில் பட்டு ஏதாவது ஏடா கூடமா நடந்துருச்சோ என்னமோ. அம்மா, நீ முதல்ல இப்படி யோசிக்கிறத நிறுத்து. பயப்படாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இல்லம்மா, என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னண்ணே, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லாம நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? நான் ஏதாவது சொன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. நீயே சொல்லு. அம்மா, நாளைக்கு காலையில வரைக்கும் பாப்போம். அப்பா வரலனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். சரியா? பயப்படாதம்மா. அழறது நிறுத்து. வா, வந்துருவாருமா. வா. எனக்கு எனக்கு மாமா, மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னங்க இது? என்னம்மா? என்ன இதெல்லாம்? ஐயோ மாமா, ரவி, இங்க பாருங்க. என்னடா ஆச்சு இது? என்னங்க இது? என்ன ஆச்சு? உங்க புகழ இப்படி அடி. அம்மா, ஐயோ, ஏய், உயிரோட வந்துட்டான்னு நினைச்சு அறுத்தப்படுறியா? என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? டேய் ரவி, என்னடா ஆச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லு. டீ கடையில் நின்றுட்டு இருந்தேன். அப்படில ஒரு போலீஸ்காரன் வந்தான். என்னை கூப்பிட்டான். வந்த போலீஸ்காரன்னு தெரியாம நான் அவங்ககிட்ட ஏடா கூடமா நடந்துக்கிட்டேன். பேச்சு வாக்குல
கை நீண்டுடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிட்டாங்க. வாழ்க்கையில இப்படி ஒரு அடி வாங்கினதே இல்லை. என்னங்க இது? ஏங்க நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? கட்டின பொண்டாட்டி கருவி சாபம் விட்டா. இந்த மாதிரி தாண்டி நடக்கும். போகும்போது எனக்கு என்ன சாபம் விட்டியோ. நான் இதுக்காக சாபம் விட போறேன்? அதுவும் உங்களை போய் தெரியுண்டி, உனக்கு என் மேல எவ்வளவு ஆங்காறு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போகும்போது டென்ஷன் பண்ண, அதோடயே வெளியில போன. நீ கண்டிப்பா மனசுல கருவி இருப்ப. இவனுக்கு ஒரு நோவு வராதன்னு நினைச்சிருப்ப. அது எப்படி? தெருவுல அத்தனை பேர் இருக்கிறப்ப கரெக்டா போலீஸ் என்கிட்ட வரணும், ஐயா அவங்கிட்ட திமிர நடந்துக்கணும், இந்த மாதிரி அடிபட்டு வந்து நிக்கணும். எல்லாம் உன் மனசுல இருக்கிற எண்ணத்தினால தாண்டி. வீட்டுல நிம்மதி இல்லாம வெளியில போனா, ஆமா அங்கேயும் எரிச்சலா பேசி இப்படி ஆகி போயிடுச்சு என் நிலைமை. ஏய் ஏண்டா பாவி, இந்தாரா நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டா இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கு ஏன்டா அந்த பொண்ணை திட்டுற? ஏண்டா எவனோ கூப்பிட்டான் அடிச்சான்னு சொல்ற, அவங்கிட்ட உன் வீரத்தை காட்டாம இந்த பொண்ணுகிட்ட வந்து உன் வீரத்தை காட்டிட்டு இருக்க? யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானே நொந்து போய் வந்திருக்கேன், மேலும் நொந்து போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல ஒரு அப்படா என்னடா என்னைய அடிக்க கை ஓங்குற? அடிப்படா என்ன நீ? அட்ரா அட்ரா பார்க்கலாம். மாமா என்ன நீங்க? அடிக்க மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். கொலை பண்ணுவேடா? கொலை பண்ணிடுவேடா நீ? என்ன மாமா நீங்க? நீங்க எதுக்கு அவர்கிட்ட வாய் கொடுக்குறீங்க? போங்க மாமா, போய் படுங்க. போங்க மாமா. என்னங்க என்னங்க? டேய் வாசு, உங்க அப்பா நேத்து போனவர் இன்னும் காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா, என்ன பண்ண சொல்ற? என்ன என்ன பண்ண சொல்றேன்னு என்கிட்ட கேக்குற? எங்கேயாவது போய் தேடு. தேடுறதா? என்னம்மா பேசுற நீ? இவ்வளவு பெரிய சென்னையில எங்க போய் தேடுறது? கடவுளே, எனக்கு என்னென்னமோ கற்பனை எல்லாம் வந்துகிட்டு இருக்குடா. மா, முதல்ல இந்த கற்பனை பண்ணி மனசு போட்டு குழப்பிக்கிறத நிறுத்து. இப்போதைக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். மா, அழுவுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, தைரியமா இருமா. எப்படிடா தைரியமா இருக்கிறது? உடம்புக்கு முடியாம வேற இருந்தாரு. என்னாச்சோ ஏதாச்சோ? அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்ன மணி, நான் இங்க பரிதவிச்சுட்டு இருக்கேன், நீ ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்றியே? அம்மா, ஆஃபீஸ் சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் போய் திறக்கணும். நேத்து
மாணிக்க சாரும் செல்வம் சாரும் வரல, அதனால தான்மா 500 ரூபாய் வாங்க முடியல. நான் போயிட்டு வந்துடுறேன். அவரையும் காணோம். நீங்களும் வெளியில போயிட்டீங்கன்னா நான் என்னம்மா பண்றது? அம்மா, நீ ஏமா இப்படி பண்ற? நீ பயந்து சாகறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. அவர் எங்க போய் தேடுறது, யார்கிட்ட கேக்குறது? அவரை நம்ம தேடுறது தெரிஞ்சா நம்மளே அவரை மாட்டி கொடுத்த மாதிரி ஆவாதா? என்னடா நீயே இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா, அப்பாவை தேடுறது திருடனை தேடுறது ஒண்ணு. நம்ம அப்பாவை தேடுறது தெரிஞ்சா ஏற்கனவே அப்பா தேடிட்டு இருக்கவங்களுக்கும் வசதியா போயிடும். அண்ணே, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மாவே நொந்து போயிருக்காங்க, நீ வேற பேசிக்கிட்ட. அம்மா அழாதம்மா. நான் ஆபீஸ்க்கு போய் சாவியை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன், சரியா? அழாத, தைரியமா இருமா. வரேன். வாடா. ஆ, என்னடா ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ஜம்முன்னு மாப்பிள மாதிரி வந்திருக்கேன். கிண்டல் தானே வேணாங்கிறது. சரி சரி, நான் போடுற ட்ரெஸ் எனக்கு பிடிச்சா மட்டும் போதாது, அவளுக்கும் பிடிக்கணும். அப்படி போடு. பரவாயில்லடா, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே உன் பாடி லாங்குவேஜ்ல மாறி போச்சு. நட உட பேச்சு பாவனை எல்லாத்துலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குடா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? உன் ஆளு ஒரு வழியா காலேஜ் சேர்ந்துட்டா, தெரியுமா? அப்படியா? குட், வெரி குட். என்ன வெரி குட்? அவ காலேஜ் போக ஆரம்பிச்சானா அங்க இருக்கிற பசங்களாம் உனக்கு போட்டியா வந்துருவானுங்க, ஞாபகம் இருக்கட்டும். சரி, அவளை விஷ் பண்ணியா? பண்ணண்டா, விஷ் பண்ண. அதுக்கு அவ தேங்க்ஸ் அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டா. பயங்கர உஷாரா. சரி, அவ சேர்ந்திருக்க காலேஜ் ஓகே தானே? நம்ம ஏஎஸ் காலேஜ் தான் சேர்ந்துருக்கான். அந்த காலேஜ் ரொம்ப அட்வான்ஸ்டா. பல விஷயத்துல இன்னைக்கு சிட்டியில் அந்த காலேஜ் தான் முன்னுதாரணமா இருக்கு, தெரியும்ல? என்னடா சொல்ற? டே, அங்க ராகிங் ரொம்ப ஜாஸ்திடா. அழ வச்சிருவானுங்க, சில சமயம் லிமிட்டை கூட கிராஸ் பண்ணி போவானுங்க. இவ வேற வில்லேஜ் பார்ட்டி, என்ன பண்ண போறாளோ பாவண்டா. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா. என்னடா இப்படி சொல்ற? உன் ஆளு மான் குட்டி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பசங்களாம் எப்படி தெரியும்ல, சிங்கம் புலி மாதிரி கடிச்சே தின்றுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரி சரி, கொஞ்சம் காஃபிடா. ஷோ.